ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான நியூ இயர் பேனர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நியூ இயர் அன்னைக்கு எல்லாருமே புது புது ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி கலக்கலாக இருப்பீங்க. அது கூட நம்ம பேனர்னு எடிட் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற பிஎன்ஜி மெட்டீரியல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், பேனர் எடிட்டிங் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். நீங்கள் இன்னும் நிறையா ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போட ஒரு வீடியோமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எடிட்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஆட் ஃபோட்டோ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஏகே அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பிஎன்ஜியும் வேறு இடத்துல நம்ம ஏகே சார் ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏகே சார் பிஎன்ஜி இருக்கா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து சென்டரில் நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இந்த பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. மீடியம் சைஸில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஏகே அப்படின்னு டெஸ்ட் பிஎன்ஜி இருக்கா, அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பிஎன்ஜி வந்து அந்த ஃபோட்டோவுக்கு பேக்கில் இருந்தனால எனக்கு வந்து ஓகே. உங்களுக்கு பேக்கில் இல்லை அப்படின்னா சைடு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பிஎன்ஜி பேக்கில் வந்துடும். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்து ரைட்டாக ரொட்டேஷன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் பிஎன்ஜியை மேலே அந்த மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நார்மல் இருக்கும், அதை வந்து ஓவரேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடு நீங்கள் வந்து லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும் மூணாவது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர்லே எஃபெக்ட்ஸில் இன்னொரு லேயர் உங்களுக்கு இன்னொரு டூப்ளிகேட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருந்த லேயர் மேலே அப்படி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதில் வந்து மூவ் டவுன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர் வந்து அப்படி பேக்கில் வந்து சூப்பராக வந்து செட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கா, அதே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு 2 பிஎன்ஜி மாதிரி கொடுத்துருப்பேன். நியூ இயர் பிஎன்ஜியும் வேறு இன்னொரு பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். இந்த பார்த்தீங்களா, ஒன்று வந்து நியூ இயர் பிஎன்ஜி, இன்னொன்று வந்து வெயிட்டிங் ஃபார் வலிமை அப்படின்னு இருக்கும். அந்த 2 பிஎன்ஜி வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹாப்பி நியூ இயர் பிஎன்ஜி இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ரொட்டேஷன் பண்ணிட்டு மேலே நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து வச்சுக்கிறேன். நான் வைக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த நம்ம வெயிட்டிங் ஃபார் வலிமை டெஸ்ட் பிஎன்ஜி இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடு உங்களுக்கு மறுபடியும் இதில் வந்து ஆட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு 2 பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து ரவுண்டு பிஎன்ஜி, இன்னொன்று வந்து லைட் பிஎன்ஜி, ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு பிஎன்ஜியை நான் வந்து கிளிக் பண்ணிட்டு சைடு இந்த மாதிரி ஓரமாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லைட் பிஎன்ஜி வந்து கிளிக் பண்ணிட்டு சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதுலேயும் பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நார்மல் இருக்கும், அதை வந்து ஸ்க்ரீனில் மட்டும் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டு பக்கத்தில் வைங்க. நம்ம ஏகே சார் ஹெட்டு இருக்கா, அது பக்கத்தில் ஒரு லைட் வச்சுட்டு சைடு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் வச்சுருங்க. இந்த மாதிரி இன்னொன்று உங்களுக்கு வந்துடும். டூப்ளிகேட் வந்தோடனே அந்த டூப்ளிகேட்டை நம்ம கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஏகே சார் கை பக்கத்தில் ஒன்று வச்சுட்டு இன்னொரு டூப்ளிகேட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இன்னொரு டூப்ளிகேட்டை வந்து லெஃப்ட் சைடில் ஒரு கை இருக்கா, அது பக்கத்தில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ ரைட் சைடில் உள்ள லைட் பிஎன்ஜி கிளிக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதாக நான் வந்து வச்சுக்கிறேன். சின்னதாக வச்சா கூட நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் வந்து ரவுண்டு பிஎன்ஜி இருக்கா, அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறேன். அதே இடத்துல சின்னதாகி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு பொசிஷனு டூப்ளிகேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டூப்ளிகேட் வந்து வந்துடும். இப்போ அந்த டூப்ளிகேட்டை இதுக்கு நேராக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெண்டுமே சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம இந்த ஃபோட்டோ வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ அண்ட் கீழே ஏதாட்டும் உங்கள் கிளப் நேமோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சூப்பராக வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்களோ வீடியோ எடிட்டிங்களோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய், see you.